வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான சிறுபானாற்றுப்படை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நூல் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனாரால் பாடப்பட்டது. இதனுடைய பாட்டுடை தலைவன் ஓய்மா நாட்டு நல்லிய கோடன். மொத்தம் 269 அடிகள் இதில் காணப்படுகின்றன. நல்லிய கோடனின் தலைநகரம் கிடங்கில். கிடங்கில் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் பகுதியில் உள்ள ஓய்மா நாடு தான் கிடங்கில். இதன் பாடல்கள் ஆசிரியப்பாவால் ஆனது. இடைகளி நாடு என்பது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஆகும். இதில் வஞ்சி, மதுரை, உறையூர், 7 வள்ளல், நல்லியக்கூடன், வறுமை, வீரம் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. கடையெழு வள்ளல்களை கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை ஆகும். மயிலுக்கு போர்வை தந்த பேகனையும், முல்லைக்கு தேர் தந்த பாரியையும், ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்து காத்தவன் காரியையும் அப்படின்னு சொன்னால், இரவலருக்கு அன்பு கலந்த நல்ல சொற்களை கூறி ஈந்து காத்தவர். நாகம் கொடுத்த அரிய நீல நிற ஆடையை ஆலமரத்தின் கீழ் இருந்த சிவனுக்கு அளித்த ஆய அண்டிரனையும், நெல்லிக்கனியை ஔவைக்கு அளித்த அதியமானையும், நடை பரிகாரம் முட்டாது கொடுத்த நல்லியையும், அதாவது நண்பர்கள் வாழ்க்கை நடத்த தேவையான அனைத்து வசதிகளையும் தடையின்றி கொடுத்தவன் என்று பொருள். குறும்பறை நாட்டை கூத்தருக்கு கொடுத்த ஓரியையும் பற்றி கூறப்பட்டுள்ளது. இதுதான் கடையெழு வள்ளல்கள் பற்றிய செய்தி. கொடைமடம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வருபவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பேகன். நெய்தல் நில எயிர்பட்டி, முல்லை நிலம் வேலூர், மருத நிலம் ஆமூர் பற்றி கூறப்படுகிறது. பன்மீன் நடுவே பால்மதி போல இந்நடை ஆயமொடு இருந்தோன் நல்லிய கோடன் என்று சிறப்பிக்கப்படுகிறது. கடையெழு வள்ளல்கள் பற்றி எளிமையாக படிக்க ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். அதை கவனமாக கேட்டு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? பேகனின் மயிலையும் பாரியின் முல்லையையும் காரிக்கு நன்மொழி ஈந்து, ஆய்நாகம் ஆடையை அதியமான் நெல்லியை நல்லிக்கு பரிகாரம் செய்து, ஓரிக்கு குறும்புரை கொடுத்தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. இதை படித்து நல்லா மனப்பாடம் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா, மேலே சொல்லப்பட்ட கடையெழு வள்ளல்கள் பற்றிய செய்தியை நீங்கள் எளிமையாக புரிஞ்சு வைத்துக்கலாம்.